அப்ப அமைச்சர் பெருமக்கள் இப்படி கேவலப்படுத்துறாங்கன்றது தெரிஞ்சும் மறுபடியும் இவர்களுக்கு வாக்களிக்க போறீங்களா, அல்லது உண்மையிலுமே இந்த தமிழர்களுடைய உரிமைக்காக ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மீட்டெடுத்த அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை நீங்கள் அனுப்ப போறீங்களா பாராளுமன்றத்துக்கு அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒளி வாங்கி அப்படிங்கிற சின்னம் வரிசை எண் 7ல இருக்கு. அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். திருச்சி பாராளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற பரப்புரை கூட்டத்தில் ஊடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கீழ கல்காண்டார் கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது ஏதோ அலங்காரம் செய்து அதை காட்சி பொருளாக மாற்றுவதற்கு இல்லை. எப்படிப்பட்ட வேட்பாளரை செந்தமிழன் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த 4 ஜல்லிக்கட்டு காளைகள். மாட்டுக்காக போராடின ஒருசன் இந்த நாட்டுக்காக போராட வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்ததற்கு யாரோ காரணம் சொல்றான். ஜல்லிக்கட்டு நாயகன் என்று மோடியை சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓபிஎஸ் சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று யாரையே சொல்றாங்க. உண்மையிலேயே சத்தியமிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தான். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவரை களத்தில் நிப்பாட்டியிருக்கிறார். திருச்சியில 4 முனை போட்டிலாம் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா அங்க கண்ணுக்கட்டு தூரம் வரை எதிரியே இல்லை. ஓட்டு கேட்டு எவனும் வர்றதே இல்லை. திருச்சியில 2 திமுக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேணா ஐயா ஸ்டாலினா இருக்கலாம். ஆனா திருச்சியுடைய முதலமைச்சர் அன்பில் மகேஷ் தான். திருச்சிக்கு அவர் தாங்க முதலமைச்சர். அவரை தாண்டி என்னமே செய்ய முடியாதுன்றாங்க. மகேஷ் தான் திருச்சியுடைய முதலமைச்சர். மகேஷுடைய கோட்டை திருச்சியுடைய திமுகவுடைய கோட்டைங்கிறாங்க. அந்த கோட்டையில ஓட்டையை போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் இங்கே வந்திருக்கிறோம். மதிமுக துரை வையாபுரி அவர்களை வேட்பாளராக களத்தில் இறக்கி இருக்கிறது. துரை வையாபுரி எதற்காக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. வேறு வைகோவுடைய மகன் போய் கேட்கிறாங்க, எதுக்காக தேர்தலில் போட்டி போடுறீங்கன்னு. எங்க அப்பா ஒரு சகாப்தம், எங்க அப்பா ஒரு சகாப்தம். உங்க அப்பா சகாப்தம் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக போட்டி போடுறன்னா எங்க அப்பாவுடைய தன்மானத்துக்காக நான் தேர்தலில் போட்டி போடுறேன். துரை வைகோட்ட கேக்குறாங்க, எதுக்காக தேர்தலில் போட்டி போடுறீங்க. என் மகனுக்கு சீட்டு வேணும், அதுக்காக நான் தேர்தலில் போட்டேன். அப்பனுக்காக மகனும் மகனுக்காக அப்பாவும் சேர்ந்து ஒரு கட்சி, அதற்கு நாம் வாக்கு செலுத்த போறோமா இல்லை அடுத்த தலைமுறையை மாற்ற துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறோமா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. குடும்ப கட்சி. வைகோக்கு அப்புறம் அவர் மகன் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின். பரம்பரையா கொத்தடிமை எழுதி கொடுத்தது போல, பட்டா போட்டு கொடுத்தது போல இவர்களுக்கே நாம் வாக்கு செலுத்துறோம். KN நேரு, அதுக்கப்புறம் அவர் மகன் அருண் நேரு புரட்சி புயல் அமெரிக்கால படிச்சு தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சு குடிச்சு தமிழ்நாட்டுக்காக மாற்றத்தை ஒரு நாள் கூட மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாத இவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணுமா இல்லை 14 ஆண்டு காலம் மக்கள் போராட்டத்தில் என்ற ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்னா ஃபார்ச்சுனர் கார்ல போவாரு, ஹம்மர் கார்ல போவாரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு, அவரை அணுக முடியாது அப்படிங்கிற நிலை கிடையாது. உங்கள் மகன் இதே உரையுரை பூர்வமாக கொண்டவர், எப்போது வேண்டுமானாலும் அவரை நீங்கள் அழைத்து பேச முடியும். அப்படி ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிறுத்தியிருக்கிறார். மரியாதைக்குரிய கீழ கல்கண்டார் கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள், இந்த ஒரு முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது உங்களுடைய உரிமைகளுக்கான, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான, நம்முடைய பண்பாட்டிற்கான, நம்முடைய கலாச்சாரத்திற்கான வாக்காக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த மைக்கு சின்னம் யார்கிட்டயும் இருந்துச்சு. கருணாநிதியினுடைய பொய்யை மட்டுமே கேட்டு பழகின மைக்கு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசினாங்க.
உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே அழகே இன்பமே, இனிய தென்றலே, மரகத மணியே, மாணிக்க சுடரே. உண்மையிலேயே என் குரல் கலைஞர் குரல் மாதிரி ஆயிடுச்சு. ஆறுன சீமான் கூட சேர்ந்து 10 நாளா பேசி மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கு என்று பேசினாங்க. நம்ம ஆளுக்கு கை தட்டி ஓ அப்படின்னு விசில் அடிச்சான். கலைஞர் என்னமா பேசுறாருப்பா, அண்ணாதுரை என்னமா பேசுறாருப்பா அப்படின்னு கொட்டுனா, காசை கொண்டு கொட்டி என்னாச்சு? கருணாநிதி குடும்பம் இழந்தது, ஸ்டாலின் குடும்பம் இழந்தது, உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் இழந்தது. தமிழர் என்று பேசிய திமுகவுடைய குடும்பத்தில் ஒரு நிறுவனத்துக்கு பெயர் தமிழ் இல்ல. Cloud9 மூவிஸ், மேக்னா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், Cloud9, ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் முழுக்க ஆங்கில பெயர். தமிழர் என்று பேசிய திமுக தமிழை கொன்று புதைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று பேச வைத்தது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வருகைக்கு பிறகுதான். இன்றைக்கு நாட்டு மாட்டு பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது, கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வெள்ளை சக்கரை வேண்டாம், நாட்டு சக்கரைக்கு திரும்பவும் என்று தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் புரட்சியை அண்ணன் சீமான் ஏற்படுத்திக்கிறாரு. மோடி பேசுறாரு, இன்னைக்கு நாட்டு மாடு வளர்ப்போம், கோழிகள் வளர்ப்போம், இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவோம், தற்சார்பு பொருளாதார கொள்கை. யாரு? அண்ணன் சீமானுடைய எச்சில தாண்டா பாரத பிரதமர் மோடியே அரசியல் செய்யறாரு. பாரத பிரதமர் மோடிக்கே கண்டென்ட் கொடுக்கறது எங்க அண்ணன் தான். இப்ப அண்ணாமலை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்ன உடனே நான் ஸ்லீப்பர் செல் கிடையாது, உண்மை வெளிப்பட்டுச்சு. யாருடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு. எங்கள் அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேர்தலில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு 7ஆம் நம்பர் ஏப்ரல் 19. கண்ணை மூடிட்டு உள்ள போங்க, கண்ணை மூடிட்டு உள்ள போய் 7ஆம் எண்ணில் இருக்கிற மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். குடும்ப ஆட்சிக்கும், ஆட்சி மணல் கொள்ளைக்கும், கனிமவள கொள்ளைக்கும் ஒரு முடிவை கட்ட, இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றியே பிழைத்த திமுகவுக்கும், அதிமுகவுக்கும், காங்கிரசுக்கும், பாஜகவுக்கும் ஒரு முடிவை கட்ட இந்த தேர்தல் களத்திலே 7ஆம் எண் இருக்கிற மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள். மான தமிழர்கள், திருச்சியிலிருந்து தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி வென்றது என்ற வரலாற்றை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒரு பேச்சால வெள்ளக்காரனையே நடுங்க வைக்க முடியும்னா, இந்தியாவே, பாரத மாதாவே, நாங்கள் நீண்ட காலமாக உன்னுடைய கைவிலங்கை முறிப்பதற்காக பாடுபட்டோம். ஒரு பேச்சால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை வாங்கி தர முடியும்னா, take a decision in common and march in a cooperative way on that road which is bound to lead us to unity. ஒரு பேச்சால லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைச்சு புரட்சி செய்ய முடியும்னா, Esa proclama es patria o muerte. ஒரு பேச்சால துவண்டு போன மக்களுக்குள்ள புதுரத்தம் பாய்ச்ச முடியும்னா, We shall overcome. Deep in my heart I do believe we shall overcome. ஒரு பேச்சால பல்லாயிரக்கணக்கான சிறை கைதிகளை போர் வீரர்களா மாற்ற முடியும்னா, Only when the blood of freedom-loving Indians begins to flow will India attain a freedom. Inqilab Zindabad. ஒரு பேச்சால தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார அரசை அமைக்க முடியும்னா, மத ஜாதி வேற்றுமை இல்லாத ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும். ஒரு பேச்சால லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று சேர்த்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாழினை எழனா மிக கொடியோர் செயலறவே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அப்படின்னா எல்லாரும் பேசுவோம். இந்த மைக் அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் இனத்துக்கானது. இந்த மைக் அடித்து ஒடுக்கப்படும் மீனவர்களுக்கானது. இந்த மைக் நாதியற்று கிடக்கும் விவசாயிகளுக்கானது. இந்த மைக் நாளைய தமிழகத்துக்கானது. மனிதர்களுக்கான அரசியலை மட்டுமல்ல, உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான அரசியலையும் பேசும் இந்த மைக். எங்களை ஆதரித்து மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள்.
இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி.